எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் யோகா பார்க்க போறோம். நம்ம வயோதிகத்தை தடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் யோகா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இத எதனால நம்ம வந்து இந்த சீக்கிரமா நமக்கு வயசாகிற அந்த தோற்றம் கிடைக்குது இல்லையா? அத நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இருந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா 25ல இருந்தே இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் லைஃப் ஸ்டைல், சாப்பாடு முறைகள். ஸோ சரியா தூங்குறது கிடையாது. இந்த மாதிரியான இதுல வந்து போயிட்டுருக்கோம். ஒரே வந்து ஒர்க்குன்னு சொல்லி லேப்டாப்புக்கு முன்னாடியே உட்கார்ந்து நெறைய ஒர்க் பார்க்குறது. கண்ணுக்கு வந்து சரியான அந்த எனர்ஜி இல்லாம போறதுனால, நமக்கு வந்து ஐ பேக்ஸ் வருது. ஸோ ஈஸியா வந்து நமக்கு அந்த தோற்றம் ஏற்பட்டுடுது. ஸோ ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. சரியான உணவு நம்ம இன்டேக் எடுக்காத போது, ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க ரிங்கிள்ஸ் ஏற்பட்டுடுது. கண்ணுக்கு கீழ, ஸோ இந்த இடத்துல. ஸோ அந்த தோற்றம் உடனே இந்த லைன்ஸ், மவுத் லைன்லாம் வந்து தொங்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஏஜிங் அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல வந்து இந்த சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த இத வந்து 30, 35லயே கூட நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபேஸ்க்குரிய அந்த யோகா பண்ணினா மட்டும் தான் நம்ம வந்து அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து நம்மளால கடைபிடிக்க முடியும். இந்த வயோதிகத்தை வந்து தடுக்க முடியும். ஓகே. அதுக்குரிய ஒர்க் அவுட்ஸ் பார்த்துடலாம். நின்னுட்டும் பண்ணலாம், சேர்ல உட்கார்ந்தும் பண்ணலாம். இல்ல கீழ உட்கார்ந்து ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர சூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு போஸ்டர சூஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அர்த்த பத்மாசனம். ஒரு கால மேல போட்டு நல்லா ஸ்பைன ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள மூடி ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஸோ வாய நம்ம உப்ப வச்சுட்டு சைடு பலூன் போஸ் மாதிரி நம்ம சைடு வந்து கொண்டு போய் நம்ம பண்ண போறோம். இது வந்து நம்ம வாயில தண்ணிய ஆ விட்டுட்டு கூட பண்ணலாம். தண்ணி வந்து வாயில வச்சுட்டு கூட இந்த பக்கம் கூட நம்ம மவுத்த வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நல்லா பலூன் மாதிரி கொண்டு வந்து இந்த பக்கமும் வந்து ஏர தள்ளுற மாதிரி பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட். ரிலாக்ஸ். ஒவ்வொரு ஃபேஸ் யோகாவும் 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணணும். அது 3 ரவுண்ட்ஸாவும் பண்ணலாம். ஸோ இது வந்து காலையில எழுந்ததும் நம்ம ஆயில் புல்லிங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஒர்க் அவுட் வந்து முடிச்ச மாதிரி. ஸோ இது வந்து 20 செகண்ட்ஸ்க்கு பண்ணணும். ஆக்சுவலா அந்த ஆயில் புல்லிங் பண்றதுக்கு வந்து நமக்கு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுவோம். ஸோ அதுவே நல்லா அந்த ஏஜிங்க வந்து தடுக்கும். ஸோ காலையில எழுந்ததும் ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பா செய்யுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து, அதாவது வாய முன்னாடி கொண்டு வந்துட்டு ஸ்மைல் பண்ணணும். ரிலாக்ஸ்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம அதை ஈவன் ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் அந்த லிப்ஸ்டிக் வந்து ஈவன் ஆயிடும் இல்லையா? அது மாதிரி ரிலாக்ஸ். அடுத்த போஸ் நம்ம OE அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கையை பார்த்துட்டு மனசுல சொல்ல போறோம் 20 டைம்ஸ். ஓகே, ஸ்டார்ட். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து பண்றதுனால இங்க ஏஜிங் இங்க வந்து வரவிடாம தடுக்க முடியும். ஸ்டார்ட். ரிலாக்ஸ். மெதுவா தலையை கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். முடிச்சதுக்கு அப்புறமா ஏப்பமோ இருமலோ தும்மலோ கொட்டாவியோ எது வந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்ம இந்த இடத்துல அதாவது சென்டர்ல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம மேல கண்களை தூக்கி நம்ம இந்த விரல்கள் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே ஐப்ரோவை மேல தூக்கி தூக்கி இறக்கணும். ஃபோர்ஹெட்ல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நல்லா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெஷர். இதுவும் 20 செகண்ட்ஸ். ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். கண்களை மூடி கைகளை எடுத்துட்டு ரிலாக்ஸ். மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, நெக். அடுத்து நெக்குக்கு இந்த டபுள் சின் வராம தடுக்கிறதுக்கு, இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராம தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட், நெக் ஒர்க் அவுட். இப்போ சைடு ஸ்ட்ரெச் அவுட் இன், சைடு போகும்போது பிரீத் அவுட், பிரீத் இன் சென்டர். ஸோ இது மாதிரி அப்படியே 20 செகண்ட்ஸ்க்கு பண்ணலாம்.
relax. So அடுத்ததா நம்ம பார்க்க போறது இப்போ breathe in out, breathe in out. அப்படியே கீழே இருந்து மேலே போய் பார்க்கணும், breathe in. அப்புறம் அங்க இருந்து கீழே வந்துடணும். அப்புறம் அடுத்தது breathe in, breathe out. இது 20 seconds. ஓகே, ஸ்டார்ட். நல்லா breathe in and breathe out பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். மறுபடியும் deep inhale and exhale. Okay, now start. 1, in, out. 2, 3, 4, 5, 6. In and out சேர்த்தது ஒரு count. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. கண்களை மூடி கம்ப்ளீட்டா மைண்டை கவனிக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். மூச்சானது கொஞ்ச நேரத்துக்கு நடக்காது, ஒடுங்கி இருக்கும். அதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. எப்பெல்லாம் பிரீத் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதாவது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இப்போ மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, நெக்ஸ்ட் நெக் ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன். இப்போ கிளாக் வைஸ் எந்த பக்கம் 1 2 3 வருதோ அந்த பக்கம் வந்து நம்ம சுத்த போறோம். கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கவுண்ட்ஸ். இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கூடி 1 2 3. உங்களுக்கு எந்த பக்கம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. 1, பிரீத் இன், பின்னாடி போகும்போது அப்படியே மெதுவா ரொட்டேட் பண்ணி பிரீத் அவுட், முன்னாடி வரணும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2, in, out, 3, in, out, 4, in, out, 5, in, out. Anti-clockwise, reverse. 1, in, out, 2, in, out, 3, in, out, 4, in, out, 5, in, out. Relax. கண்களை மூடி ரிலாக்ஸ். சென்டருக்கு வந்துடலாம். ஓகே, டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணலாம். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, அடுத்ததா நெக் அப் அண்ட் டவுன். நெக் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல தூக்கணும். அப், அப்புறம் டவுன். மேல போகும்போது பிரீத் இன், பிரீத் அவுட். ஸ்லோவா மெதுவா பண்ணணும், கழுத்து பிடிச்சிக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். 2, in, out, 3, in, out, 4, in. மூச்சோட பண்ணுங்க. Breathe out. 5, out,
6 in, spine straight இருக்கட்டும். Out. 7 in, out. 8 in, out. 9 in, out. 10 in, out. Breathe in center, breathe out and then relax. இப்போ நம்ம டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கான ட்ரிங்க்ஸ், ஆன்டி ஏஜிங் கூறிய ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய் காலையில எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, ராக் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம் காலையில. இந்த ஆம்லா வந்து நம்ம வயோதிகத்தை தடுக்கக்கூடியது. அதாவது ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டா நீண்ட ஆயுளோட வாழலாம் அப்படின்னு சொல்லி ஔவையாரே சொல்லியிருக்காங்க. ஸோ தினமும் ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டா கூட போதும். 2 கூட அவசியம் இல்லை. ஒரு நெல்லிக்காய் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கட் பண்ணி அதோட கொஞ்சம் இவ்வளோண்டு இளம் தளிரா இருக்கக்கூடிய நம்ம கறிவேப்பிலையை யூஸ் பண்ணணும். அதுல யூஸ் பண்ணி கொஞ்சம் இஞ்சி, சும்மா ஒரு துண்டு போதும். அதோட கொஞ்சம் 2-3 மிளகு, இல்லை 5-6 மிளகு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ராக் சால்ட் போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சு அதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபேஸ்ல க்ளோயிங் அப்படிங்கிறது ஏற்படும். ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறது வராது. இந்த நெல்லிக்காயை டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது ரிங்கிள்ஸ் ஏற்படவே ஏற்படாது. இந்த வயோதிகத்தை தடுக்க முடியும் கண்டிப்பா. இன்னொன்னு வந்து ஆன்டி ஏஜிங் கூறிய அந்த ட்ரிங்க் என்னன்னு கேட்டா, சித்தர்கள் ரிஷிகள் குடிச்ச ஒரு ட்ரிங்க். ஆலோவேரா இருக்கு இல்லையா, ஆலோவேரா ஜூஸை நம்ம அடிச்சு குடிக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெல் சோற்று கற்றாழைன்னு சொல்லுவோம், செங்கத்தாழைன்னு சொல்லுவோம். செங்கத்தாழை அப்படின்னா நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. செங்கத்தாழை அந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த கற்றாழை. அதை நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இதுவே சோற்று கற்றாழையா இருந்தா அதுல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அந்த விஷத்தை எடுக்கணும் அப்படின்னா நம்ம 8 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல மோர் விட்டு நல்லா அடிச்சு, உப்பு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வயோதிகத்தை தடுக்க முடியும். ஸோ இதுவே இந்த கற்றாழைய வேற விதமா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கத்தாழையில இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை எடுத்து 8 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 பீஸ் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி நம்ம எடுத்து எதுல டிப் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம திரிக்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். அதுல சுக்கு, மிளகு, திப்பிலி, திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். ஸோ 3 கலந்த பொடியைத்தான் திரிக்கடுகுன்னு சொல்றோம். அந்த பொடியில இந்த கற்றாழைய நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் க்ளோயிங் அப்படிங்கிறது பயங்கரமா கிடைக்கும். டெய்லியுமே சாப்பிடலாம். டெய்லி கிடைச்ச ஆலோவேரா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு செம்பளவுக்கு நம்ம ஜூஸா குடிக்கலாம் காலையில. ஆனா வேற எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு பத்தியம்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது. உப்பு காரம் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தா நல்லது. பட் பத்தியம்லாம் கூட அவசியம் இல்லை இதுக்கு. இல்ல இது இன்னொரு மெத்தட் நம்ம என்ன சொன்னோம், ஒண்ணு ட்ரிங்க்ஸ் பார்த்தோம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம அந்த கற்றாழைய திருக்கடுகு பொடியில நல்லா டிப் பண்ணி நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டிப் பண்ணி நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா அல்சர் நோயை கூட குணப்படுத்தும். மொத்தத்துல நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நோய் பார்த்தோம்னா 4448 வகையான நோய்கள் நம்ம உடம்புல கிரியேட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து எதுன்னு கேட்டா ஆலோவேரா தான். ஸோ இதை நீங்க வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடல்ல ஏதாவது கட்டிகள் ஃபார்ம் ஆயிருந்தாலோ, ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கலாம், இல்ல பிரஸ்ட் கேன்சரா இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பை கேன்சரா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தக்கூடியது இந்த ஆலோவேரா தான். ஸோ 4th ஸ்டேஜ் வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இதை எடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவல் குறையிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த ஆலோவேரா. ஃபேஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, ஹோல் பாடிக்குமே இந்த ஆலோவேரா ரொம்ப ரொம்ப உகந்தது. அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிங்க், ஹெர்பல் ட்ரிங்க் எதுன்னு கேட்டா இந்த ஆலோவேரா தான். ஸோ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்லை எனக்கு கொஞ்சமாக தான் கிடைக்குது அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு கியூப் அளவு நம்ம என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ்ல நம்ம வந்து அந்த ஃப்ரீசர்ல வைப்போம் பாத்தீங்களா, ஐஸ் கியூப். அந்த கியூப் அளவுக்கு அந்த கத்தாழைய நம்ம வாயில போட்டுக்கிட்டா கூட போதும் டெய்லி. ஸோ கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இதை ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணா நம்ம ஆன்டி ஏஜிங்க நம்ம அதாவது வயோதிகத்தை வந்து தடுக்கலாம். ஏஜிங்கை தடுக்க முடியும் கண்டிப்பா. ஸோ இது ஆன்டி ஏஜிங்குரிய டிப்ஸ் ஹெர்பல் ட்ரிங்க்கு. ஸோ அடுத்து வந்து கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தியே ஆகணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேஸ் யோகாலாம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நான் நைட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பேன், காலையில சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா தடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஃபுட்டு கண்டிப்பா வந்து இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபுட்டை ஸ்கிப் பண்ண நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் சீக்கிரமாவே ஏற்பட்டுடும். எவ்வளோதான் யோகா பண்ணினாலும், எவ்வளோதான் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் நமக்கு அந்த தூக்கம் இல்ல அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமும் ஒண்ணு போல கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பாருங்க. ரொம்ப ஒர்க் லோட் அப்படிங்கிறது மைண்டுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடியதாகவும் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் யோகா பார்த்தோம். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட சீக்கிரமா ஏஜிங் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுடும். ஸோ ரிங்கிள்ஸ்லாம் ஏற்படும். ஒரே கவலைப்பட்டுட்டு தூங்காம இருந்து கருவளையம் ஏற்படும், ஐ பேக்ஸ் ஏற்படும், அப்புறம் அங்கங்க ரிங்கிள்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிரும். அப்புறம் வெயில்ல வந்து ரொம்ப சுத்துறதுனால கூட நமக்கு வந்து அந்த ஏஜிங் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ வெளியில போறோம் அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மாய்ஸ்சரைசர்னா என்ன யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு அப்படின்னா, ஆஸ் யூசுவல் இந்த கற்றாழை நீங்க சாப்பிட்டு வர்றீங்க இல்லையா டெய்லி, அந்த தோலை எடுத்து நம்ம ஃபேஸ்ல அந்த தோல்லயே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். கற்றாழையில நம்ம அந்த எடுத்த ஜெல்லுக்கு அப்புறமா அந்த தோல்ல வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அத நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா, ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா முக்கியமா மூட்டு பகுதிக்கு அப்ளை பண்ணலாம். நமக்கு மூட்டு வலி கூட குடுக்காது. வெளியில அப்ளை பண்ணாலே வந்து மூட்டு வலி வராதுன்னு சொல்றேன். வர்றதுக்கு முன்னாடியே அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்னு சொல்லுவோம். வருமுன் காப்போம்னு சொல்லி. நமக்கு வந்து அந்த 35+ ஆயிடுச்சா, இல்ல 30+ ஆனாலே வந்து மூட்டு வலிலாம் ஆரம்பிச்சிருது சில பேருக்கு. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஜெல்ல சாப்பிட்டுட்டு, அந்த தோல வந்து அந்த மூட்டு பகுதிகள்ல நம்ம அப்ளை பண்ணும்போது, அதுல ஒரு பசத்தன்மை நமக்கு கிடைச்சிரும் மூட்டுக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த மூட்டு வலியே ஏற்படாது. அப்ப டெய்லி சாப்பிட்டு வரும்போது, இன்டேக்கே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, மூட்டு வலியே வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இது மாரி ஹீமோகுளோபின் லெவல கம்மி பண்ணாம பாதுகாக்கக்கூடியது இந்த கற்றாழை தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து எதுன்னு கேட்டா, இந்த கற்றாழை தான். இந்த ஒரு மருந்த நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது, வேற எந்த ஒரு மெடிசினுக்கும் நம்ம வந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. டயபெட்டிக்க கண்ட்ரோல் பண்ணும், பிளட் பிரஷர் எல்லா நோய்க்கும் உகந்தது இந்த ஆலோவேரா ஜூஸ், இந்த ஜெல். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத அப்ளை பண்ணிட்டு வரும்போது, இதுவே பெஸ்ட் மசாஜ். ஏஜிங் வராம தடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான மசாஜ் எதுல செய்யலாம் அப்படின்னா, ஆலோவேரா அந்த தோல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து அந்த பிசுபிசுப்பா இருக்கும். அந்த ஜெல்லியா இருக்கும். அதுவே பெரிய மாய்ஸ்சரைசர். அத போட்டு குளிச்சுட்டு ஒரு சிலருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்தா, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க மட்டும் தவிர்த்துடுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, முகத்துல வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா, மாய்ஸ்சரைசரா இந்த தோல அப்ளை பண்ணீங்கன்னா, வெந்நி தண்ணீல குளிச்சுருங்க. அப்படின்னா எதுவும் பண்ணாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹெர்பல் ட்ரிங்க்ஸும் பார்த்தோம். அதோட நம்ம ஒர்க் அவுட்டும் பார்த்தோம். ஓகே. நம்ம அடுத்து வேற ஒரு செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பாய் ஃபார் ஆல்.